ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் பூமி கிச்சன்ஸ். இன்றைக்கி ரமதானுடைய 22வது நோம்பில் இருக்கோம். ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு போய் மீன் மார்க்கெட்டுக்கு மீன்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பும் மீன் வறுவலும் வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஸ்டாஃப்ஸ்க்குமே சேர்த்து அப்படிங்கிறதால வேண்டி அதிகமான குவான்டிட்டிலே வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு குழம்புக்கான மீன். இது வந்து வறுக்கவும் செஞ்சுக்கலாம், குழம்புமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீன் கடையில் ரெண்டுத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குழம்புக்குன்னே இது வந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த மீன் அதிகமாக முள்ளுமே இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் உள்ள மண்டைகளும் அதில் உள்ள மண்டைகளையும் போட்டு கொஞ்சம் வால் பகுதியெலாம் போட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பெரிய துண்டுகளை வந்துட்டு பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நான் நோம்போடு தான் இருக்கேன். மத்தியானம் வந்துட்டு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நோன்பு திறக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரைஸும் மீன் குழம்பும் மீன் வறுவலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்துட்டு திருப்பி அகெயின் மீன் குழம்பு நம்ம கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மீனை வந்து கழுவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் புளிக்கரைசலுக்கு வந்துட்டு புளியை வந்துட்டு ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் நான். அப்போ தான் நமக்கு வந்துட்டு குழம்புல ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புல போடுறதுக்காக வேண்டி வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் இது எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் வந்து எங்களோட ஃபேவரட், எப்பயுமே மீன் குழம்புல நாங்கள் போடுறது. உருளைக்கிழங்கு வந்து வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ்க்காக வேண்டி நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, அதனால் எப்பயுமே உருளைக்கிழங்கு சேர்த்து தான் அவங்களுக்கு எல்லா குழம்புமே ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து அபுக்கும் ஹீராக்கும் வந்துட்டு மீன் வேக வைக்கிறேன். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இது அப்படியே வேக வச்சு அவங்களுக்கு முள் இல்லாமல் அப்படியே கொடுக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூளோட இதில் வந்துட்டு இந்த கிருமிலாம் இருந்துச்சுன்னா அது போயிடும். உங்களுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மீனோட வாசனை வந்துருச்சு, அதனால் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அபுக்கும் ஹீராக்கும் கொடுக்கணும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வெந்து வரதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வெந்து வந்துச்சு. இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், மீன் குழம்பு மசாலா, மஞ்சள் தூள், உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா வதங்கி வரணும். அப்போ தான் மீன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக தான் விட்டுருக்கேன். இது அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயோட மசாலாவோட அப்படியே வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா இப்படி கிரேவி பதத்துக்கு வரணும். எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ், தெரியுதா? இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கி வரணும். அதுக்கு பிறகு தான் நம்ம புளி கரைசலை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், புளிக்கரைசலை ஊற்றியாச்சு. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம மீனை வந்து அதில் போட வேண்டியதுதான். மீன் வந்து ஆல்ரெடி நான் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மீன் குழம்புல போட்டுற வேண்டியதுதான்.
அப்புறமா வந்துட்டு அபுக்கும் ஹீராக்கும் மீன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொடுக்கணும். மீன் குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தூளை வந்து தூவிக்கிறேன். மல்லி வந்துட்டு வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது. காரக்குழம்பாகட்டும், சாம்பார் வைக்கிறதுலாகட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் மல்லித்தூள் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் ஃபைனலாக நான் வந்துட்டு போட்டிருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சு வருது பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். மீன் வந்து அழகாக மஞ்சத்தூளில் ஊறி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மீன் வறுவலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு மசாலா சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். மீன் வறுவலுக்கு மீனுடைய வறுவலுடைய பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மல்லித்தூள், தேவைக்கு தகுந்தபடி உப்பு, இது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு மீனுக்கு வந்து மசாலா பிடிச்சிருவோம். மீன் மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். மீன் வந்துட்டு குழம்போடு சேர்ந்து சூப்பராக வந்துட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் சாம்பார் பொடி கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மீன் குழம்பு கொதித்து வரும்பொழுது இந்த சாம்பார் பொடி வந்து தூவணும். மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம மீன் வறுவல் செய்ய போயிடலாம்.
மீன் வறுவலுக்கானது வந்து மசாலா தடவி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாவே மசாலா பிடிச்சிருக்கு. நம்ம அப்படியே டைரெக்டாக பொரிக்கும் போது அந்த அளவுக்கு வந்து மசாலா வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்காது, உப்பு காரம் இறங்காமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்த உடனே நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. மீன் பொரிக்கிறதுக்கு தவா வச்சாச்சு. தவா நல்லா காஞ்சி வந்ததும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மீனை பொரிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயை விட்டு வேக வச்சோம்னா மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மீனை ஃபுல்லாக வந்துட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்துட்டு அப்படியே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். வெண்டைக்காய் வந்துட்டு நார்மலாக வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி வந்து நீட்டாக நறுக்கி வந்துட்டு வதக்கி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு எண்ணெயிலேயே வந்து பொரிச்சு எடுப்பேன். இது வெறும் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வெண்டைக்காயில் அந்த பசத்தன்மை இருக்குது இல்லைங்களா, பிசு பிசுன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இது. ஸோ வெண்டைக்காய் நல்லா வந்து சூப்பராக வந்து எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே இஃப்தாருக்காக வேண்டி பாயாசம் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கிறேன். இதில் இப்போ தேவைப்படுற அளவுக்கு பாயாச சேமியா எடுத்திருக்கேன். இந்த நெய்யிலேயே வந்துட்டு இந்த பாயாச சேமியா வந்து நல்லா வறுத்து எடுக்க போறேன். நம்ம அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி நெய்யை ஊற்றி கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இந்த பேன்லேயே தான் அப்படியே நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ இது கூட ஜவ்வரிசியுமே நான் ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஜவ்வரிசியுமே இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்த உடனே கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாலை ஊற்றிடலாம்.
இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் மில்க் மைட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் பாருங்கள் நல்லா அந்த பாலோடு சேர்ந்து சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை திராட்சையும் சேர்த்துடலாம். முந்திரியும் திராட்சையும் வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றி வச்சாச்சு. நெய்யும் நல்லா வந்துட்டு சூடாகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி திராட்சையை போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே இந்த பாயாசத்தில் இதை சேர்த்துடலாம். சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நோன்பு திறக்கிறதுக்கான டைமும் ஆயிடுச்சு. அதனால் நோன்புக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டு துவா ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நோன்பு வந்து நல்லபடி முடிஞ்சிச்சு. இதோட 22 நோன்பு வந்து அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிச்சு. வெளியிலேருந்து சமோசா அதுக்கப்புறம் கேக்லாமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே வச்சு இன்றைக்கி நோன்பு திறந்தாச்சு. அபுக்கும் ஹீராக்கும் மீன் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது வந்து முள் இல்லாமல் நல்லா சூப்பராக எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா அதில் இருந்த அந்த தண்ணியவே ஊற்றியாச்சு. நல்லா சாஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை அவங்களுக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இவ்வளோ பாருங்கள் மேலே ஏறி வந்துட்டுருக்கா. என் மேலே இருக்கிற டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கீழே போட்டு 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் மீன் வந்துருச்சாம்மா. அதனால் அதை பாருங்கள் இவ்வளோ பாருங்கள். அப்பா இருடி வரேன், இருடி ஹீரா வரேன், இருமா ஒரு நிமிஷம் இருமா. அந்த பிளேட்டெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாரு. இங்கே பாரு, உன்னோட பிளேட் இது. இது யாரோட பிளேட்டு? இது யார் பிளேட்டு? இது ஹீராவோட பிளேட்டா? இது அபுவோட பிளேட்டா? யாருக்குள்ளது அது? ஹீராது அபுது 2 பேருதுமே இருக்கு. ஆனால் அபு தான் ஃபஸ்ட்டு வந்து ஹீரா தான் சாப்பிடுவா. பாருங்க, அபுவோட பிளேட்டு தான் அது. ஆனால் ஹீரா சாப்பிடுவா. அப்போ அபுக்கு எந்த பிளேட்னே தெரியாது. என்னம்மா திருன்னு முழிப்பான் அபு. சாப்பிடு. அபுக்கு சைடில் காதில் கொஞ்சம் புண்ணு மாதிரி வந்துருச்சு. அது வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஆயின்மெண்ட் எல்லாம் அப்போக்கு. ஆனால் திருப்பி அவனுக்கு அரிக்குது போல். மறுபடியும் சொரிஞ்சு புண்ணாக்கிடுதான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டேன். ஆயின்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது வந்து இந்த மாதிரி பண்ணிடுறான் இவன். என்ன பண்ணுறது நான்? அதை பாருங்கள், கொஞ்சமாக ஆறி வருது, மறுபடியும் வந்துட்டு அதை இது பண்ணி விட்டுடுறான். இவளோட ஃபாஸ்ட்டை பாருங்கள், வேகமாக கடன்னு சாப்பிட்றத. அபு பாருங்கள் இவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்டுட்ருக்குறான். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மத்தியானமும் வந்துட்டு இவங்களுக்கு மீன் தான் கொடுத்தேன். நைட்டுக்குமே இவங்களுக்கு இப்போ மீன் தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதோட காலையிலக்கு சகருக்கு எந்திக்கும் போது சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான். நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. யார்? ஹீரா மேடம் தான் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அதை பாருங்கள் இருக்கிற பிளேட்டையும் நக்கிக்கிட்டு இருக்கான். இவன் பாருங்கள் அப்படியே வச்சிட்ருக்கான். இவனோட பொறுமையை பாருங்கள். அபுவோட பொறுமைக்கு ஒரு எல்லையே இல்லை. ஏன் அபு வேகமாக சாப்பிட்றான். திருப்பி அவள் வந்து உன்னுடைய பிளேட்லேருந்து எடுக்க போகிறான். இப்போ பாரு, வேகமாக சாப்பிடு அப்புமா. இந்த பிளேட்டில் இருக்கிறத க்ளீன் பண்ணுமா. நல்லா ஆனால் க்ளீன் பண்ணிடுவா. தட்டு கழுவ வேண்டியிருக்காது. ஹீரா வந்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவா. எனக்கு தட்டு கழுவ வேண்டியிருக்காது. சாப்பிடுமா அபு. அவ்வளோதான். இப்போ இவங்க வந்து பொறுமையாக சாப்பிட்டு முடிக்கணும். இவர் மெதுவாக என் கையை பார்த்துக்கிட்டு பொறுமையாக சாப்பிடுவார்.
இன்னும் வேறு ஏதாவது கையில் வச்சுருக்காளான்ட்டு. முதல்ல போட்டதையே சாப்பிடல, அதுக்குள்ளே இன்னும் அதை பாருங்கள், இவ்வளோ பாருங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. இந்தம்மா பாருங்கள் அவனோட பிளேட்டை பார்த்துட்ருக்கு. ரெட் கலர் பிளேட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் வச்சுருந்தேன் பாருங்கள், அதையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவன் பிளேட்டை பார்ப்பான். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, அவன் சாப்பிட்டுட்ருக்கான்ல அவனோட பிளேட்டை பார்ப்பான். இதில் தான் அபுக்கு வந்து கோவம் வர்றது. ஹீரா சாப்பிட்டியா? ஹீரம்மா சாப்பிட்டீங்களா? ஓய் சாப்பிட்டாலாமா, அந்த உரசிட்டு வந்து காட்டுறா. சரி சரி, ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, சாப்பிட்டுட்டு சமத்து பிள்ளை மாதிரி படுத்து தூங்கிக்கோங்க, ஓகேவா? அபுக்கிட்ட சண்டைக்கு போகாத. அபுமா நீ க்ளீனாக சாப்பிட்டுடு, உனக்கு கொடுத்தது ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிட்டுருமா. பார்க்குறா பாருங்க, அவன் சாப்பிட்றத பார்த்துட்ருக்கா, தெரியுதா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் அதனால் யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறான் அபு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.